அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Acts of Apostles chapter 1 verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். மனுஷன் புல்லு கொப்பானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is mentioned that man is equal to a grass. மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நிழலை போல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is being said that the life of man is like a shadow. மனுஷனுடைய வாழ்க்கை நீர் ஆவியை போல் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. And the life of man is like a vapor. இதெல்லாம் நாம் எவ்வளவு பலவீனர்கள் என்று அது வெளிப்படுத்துகிறது. All these things reflects how weak we are. நமக்கும் தெரியும் நாம் எப்படிப்பட்டவங்க, என்னைக்கு சாவு வரும் நமக்கு தெரியாது. We also know how weak we are and we don't know when our death will come. ஆனால் இந்த பலவீனத்தின் மத்தியில் நமக்கு ஒரு கேரண்டியான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு அவசியமா இருக்கிறது. Amidst of this weak life, if we need a guarantee, we need an anointing of the Holy Ghost. பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வந்த பின் நீங்கள் பலன் அடைந்து but ye shall receive power after that the Holy Ghost is come upon you. அந்த பலன் நமக்கு ஒரு கேரண்டியா இருக்கிறது. And that power is a guarantee for us. என்ன கேரண்டி? What is the guarantee? அதாவது தேவன் நமக்கு இந்த பூமியில் சில நாட்களை தந்திருக்கிறார், அதுவரைக்கும் இருப்போம் என்ற ஒரு கேரண்டி இருக்கிறது. And the Lord has given us a few days to live in this earth, until then we shall live. That is a guarantee. அது மாத்திரமல்ல, not only that, 90 வயது வரைக்கும் வளர்ச்சி அற்றவனாக இருந்து பிரயோஜனம் இல்லை. there is no use of being there in this world for 90 years without any growth. அப்போ நமக்கு ஒரு வளர்ச்சியும் வேண்டும். And we need a growth also. அந்த ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில 30 வயசு தந்தாலும் சரி 60 வயசு தந்தாலும் சரி நமக்கு வளர்ச்சிக்கு அவருடைய வல்லமை கேரண்டியா இருக்கிறது. And whether he gives 30 years or 60 years, for the growth we need a guarantee. ஆகையால் நம்முடைய பலனை புதுப்பிக்க தேவன் நமக்கு ஒவ்வொரு வாரத்தில் ஒரு முறை காத்திருப்பு கூட்டத்தை தந்திருக்கிறார். And in order to renew our strength, the Lord has given us once every week the tarrying meeting. பல காரியங்களில் நமக்கு பலன் வேண்டும். And we need strength for many things. அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள தான் இன்றைக்கு நமக்கு அபிஷேகம் தரும்படியா தேவனும் நம்மத்தில் வந்திருக்கிறார். And in order to give that strength, the Lord also has come in our midst. நம்மத்தில் இருக்கிற இயேசு அபிஷேகம் பெற்றவர் மாத்திரமல்ல, and Jesus who is in our midst, he is not only anointed, அவர் மேசியா கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். and he is Messiah, Christ. It means that he is an anointed one. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மாத்திரமல்ல, அவர் அபிஷேகம் பண்ணுகிறவர். And he is not only an anointed one, but he also anoints. ஆகையால் இன்றைக்கு அவருடைய வல்லமையை ஊற்றும்படியா, பரிசுத்தாவின் வல்லமையை ஊற்றும்படியாக நம்மத்தில் அவர் வந்திருக்கிறார். And therefore he has come in our midst to pour his the power. எங்கெல்லாம் நமக்கு பலன் வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். And I'm going to say few things where are the places where we need strength. கவனமாய் கேட்டு எந்த இடத்துல நம்முடைய வீக்னஸ் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அந்த இடத்தில் கர்த்தருடைய வல்லமையை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். And listening carefully where we need the strength and we need to receive the power in those places. நமக்கு சரீர பலன் வேண்டுமா? And do we need strength in the body? நம்முடைய வேலைகளை செய்ய, in order to do our work, நம்முடைய ஊழியங்களை செய்ய, in order to do our ministry, ராக்காலங்களில் விழித்திருக்க, in order to be awake, watchful in the night, அவ்வப்போது ஃபாஸ்டிங் எடுக்க, and to take fasting very frequently, நிறைய ஜெபிக்க, in order to pray a lot, முழங்காலில் நிற்க, in order to stand in the knees. இப்படி பலவிதமான காரணங்கள் நிமித்தம் சரீர பலன் நமக்கு வேண்டும். And for these things we need a strength in the body. அப்போ இல்லனா நம்ம 5 நிமிஷம் ஜெபிப்போம், முட்டில நிப்போம், இல்ல ஒருவேளை ஃபாஸ்டிங் எடுப்போம், அதுக்கு மேல என்னால முடியாது. Otherwise we pray for 5 minutes, for few minutes we stand in the streets, one time we take fasting, beyond which it is not possible for us. அதுக்கு மேல என்னால முடியாது என்று சொல்வது மனுஷிகம். And saying that beyond that it is not possible is a human. அதனால தான் ஆவியானவருடைய வல்லமையை தருகிறார். And therefore Holy Ghost gives his power to us. பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அதுக்கு மேல என்னால முடியும். And after receiving the Holy Ghost, it is possible for me beyond that. அப்போ அதற்காக நாம் பலனை பெற வேண்டும். And for that we need to receive a strength. முக்கியமாக
நாம் எல்லாரும் இனி இப்போ இயேசு வரப்போறார் சீக்கிரம், அதுக்கு முன்னாடி நாம் எல்லாரும் பல ஊழியங்களை செய்ய போகிறோம். Especially since Jesus is going to come very soon, all of us are going to do a ministry. அந்த ஊழியத்தை செய்ய நமக்கு பலன் வேண்டும். And we need strength to do that ministry. அப்போ அந்த பலன் வேண்டும் என்றால் இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தர போகிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருப்போம். And if we need a strength, we need an anointing which God will give us, and we should be prepared to receive it. அது மாத்திரமல்ல, Not only that, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. scripture says that resist the devil. பிசாசை நம்மால எதிர்க்க முடியுமா? Can we resist the devil? ஒரு குட்டி பிசாசு வந்து நம்ம அப்படி தொட்டா போதும் நமக்கு ஷாக் அடிச்சு செத்துருவோம். நம்ம A small little demon, if he just touches us, we will receive a shock and we will die. அப்ப அந்த பிசாசு பார்த்து செத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பார்த்து அது தொடவே தொடாது, அது எங்க கிராஸ் பண்ணும், அதை பார்க்கும்போது பயந்து சாவறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. There are many people who has just seen the devil just crossing and have died. அப்ப பிசாசை எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? If so, how to resist the devil? நம்மால முடியாது. It is not possible by us. ஆனால் அதற்கு ஒரு பலன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். But the Holy Ghost will give us a power for that. இப்போ நம்முடைய வீட்டுல பிசாசுல கோட்டைகளை கட்டி இருப்பான். And in our houses he would have built palaces. The devil would have built palaces. அந்த கோட்டைகளை உடைக்க நமக்கு ஒரு பலன் வேண்டும். In order to break the palaces in our houses, we need a strength. அந்த கோட்டை அவன் தான் கட்டினான், அதனால அதை தொட போனா அவன் விட மாட்டான். And it is he who has built the palace, hence we go and touch, he will not allow us. ஆனால் அதை உடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பலன் தேவையா இருக்கிறது. And if you want to break it, then a power is needed for that. அப்போ நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய படிக்கிற இடத்தில், நம்முடைய சமுதாயத்தில் சில சவால்கள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த அதை உருவாக்கின பிசாசை எதிர்த்து நிற்க நமக்கு ஒரு பலன் வேண்டும். And there would be challenges in our schools, workplaces, and in our dwelling places, but in order to overcome and manage it, we need a power. அப்போ இதெல்லாம் நமக்கு சாத்தியம் என்று காட்டும்படியாதான் சிம்சோனுடைய கதை, தாவீதுடைய கதையெல்லாம் பைபிள்ல நம்ம படிக்கிறோம். Just to prove that these are all possible, we read about the stories of Samson and David in the Bible. யாதொன்றும் செய்திட யான் இயலேன். And it is not, I cannot do anything by myself. ஆனால் உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன். But by your strength I will be able to do everything. அப்ப நமக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கும்போது, inside us when the anointing enters, நாம் பார்த்து செத்து போகக்கூடிய அந்த பயப்படக்கூடிய பயமுறுத்துகிற பிசாசு நம்மை பார்த்து ஒதுங்கி ஓடி போய் விடுவான். And the devil looking at it, whom we will die, after this he will look at us and he flee away. அது மாத்திரமல்ல, not only that, குறிப்பாக இந்த நாட்களில் கிரியை செய்கிறதான அந்த அக்கிரமத்தின் ரகசியத்தை சேஸ் பண்ண நமக்கு ஒரு பலன் அதிகாரம் வேண்டும். Particularly the mystery of iniquity that is working in these days, in order to chase this we need a special power. கர்த்தருடைய பெரிய கிருபையினால நமக்கு சில சிறிய சலுகைகள் ஆரம்பத்தில் வந்தது. And by the grace of God, we had some concessions about worshiping we God. had a few concessions to worship the Lord. அதாவது ஆரம்பத்துல சொன்னாங்க 10 பேர் கூடலாம் அப்படி. And in beginning they said 10 people can join together for worship. ஊழியக்காரங்க தான் கூட முடியாது, ஏற்கனவே கூடிட்டு தான் இருக்கிறோம். And only the workers of God can gather. Already we were doing that. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, half an hour கூடலாம், ஆனா அதுக்கப்புறம் அந்த சானிடேஷன் பண்ணணும், நான் வந்து அந்த பிபி கிட்டு போடணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதுக்கு கூடாமலே இருக்கலாம்னு ஒரு சலிப்பு வரக்கூடிய விதத்துல ரூல்ஸ் போட்டாங்க. And after which they said you can gather for half an hour, but the pastor who is conducting should wear the BP kit, and it was such so much conditions that we are vexed, and we decided it could be better not to conduct that. எப்படியோ கூடி வர கர்த்தர் உதவி செய்தார். Somehow the Lord enabled us to gather together. கொஞ்சமாக நாம் எல்லாரும் கூடிக்கொண்டே இருக்கிறோம், சலுகைகள் வந்து கொண்டு இருக்கிறது. And little by little all of us are gathering and the concessions are flowing in. இப்போ மறுபடியும் 6:30 இருந்து 8:30 வரைக்கும் நார்மலாக நம்முடைய காத்திரு கூட்ட நேரம் வந்திருக்கிறது. And now we have come to the regular times of a tarrying meeting from 6:30 to 8:30. கூடுகிற விஷயத்தில் அவ்வளவு கண்டிப்பு இல்ல. And there is no much strictness in the matter of gathering. இதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிற கிருபை. And these are all the grace that God has given us. அக்கிரமத்தின் ரகசியம் மறுபடியும் திருப்பி ஒரு லாக்டவுன் உருவாக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது. But the mystery of iniquity is trying to put one more lockdown. அதை ஜெபிச்சு வெளியே தள்ளணும்னு சொன்னா அதற்கு ஒரு அபிஷேகம், ஒரு அதிகாரம் நமக்கு வேண்டும். And if we need to cast
cast them away by prayer, for which we need an authority and power. மாம்ச பலத்தினால் போ பிசாசு அப்படின்னு சொல்றதுனால நடக்காது. And just by the carnal strength saying get thee behind Satan, it is not going to ஆனால் happen. உன்னதத்திலிருந்து வருகிற பலனை கொண்டு இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுகிறேன் எதிர்க்க என்று சொன்னால் அது பின்வாங்கும். And but through the power that comes from high above, in the name of Jesus I bind thee, and then it shall happen. இதே போல பிசாசை எதிர்த்து நிற்க நமக்கு ஒரு பலன் வேண்டும். Likewise, in order to resist the devil, we need a strength. அது மாத்திரமல்ல, Not only that, மத்தேயு 24 அதிகாரத்தில் Matthew in chapter 24, 13 வசனம் என்று எண்ணுகிறேன். I think it's verse 13. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். வாசிங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இங்கிலீஷ்ல முடிவு பரியந்தம் சகித்துக் கொள்ளுகிறவன், he that endures to the end, ரட்சிக்கப்படுவான். And in English it is written, he that shall endure unto the end, the same shall be saved. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக சகிக்க வேண்டியதான சில சூழ்நிலைகளை சந்திக்க போகிறோம். And we Christians are going to face situations where we all need to endure. சில அநியாயங்களை சகிக்க வேண்டும். And we are going to face certain injustice. நம்முடைய வேலை ஸ்தலத்திலிருந்து சமுதாயத்திலிருந்து சில அழுத்தங்கள் வரும், அதை நாம் சகிக்க வேண்டும். And in our workplaces and from the society we need to face pressure, we need to endure that. அப்போ அவங்க பிரஷர் பண்ணி நம்ம சமரசம் பண்ணணும்னு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. And keep on giving the pressure, they will try that we should compromise with them. அதாவது மனுஷிகமா அதை சந்திக்க போனா சலிச்சு சோர்ந்து போய் நம்ம விட்டு கொடுத்துருவோம். And if we carnally deal with this, we will be vexed and we will allow them in that path. அப்படி சமரசம் பண்ணினால் இந்த வசனத்தின்படி நம்முடைய ரட்சிப்பை இழந்து விடுவோம். And if we compromise like that, according to this verse, we shall lose our salvation. கொஞ்சம் சகித்தால் போதாது, முடிவு பரியந்தம் சகிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். And it is not enough if you endure a little, but you shall endure till the end, only then they shall be saved. தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை பாருங்க. Just look at Shadrach, Meshach, Abednego. அவங்க சமரசமே பண்ணல, பிரஷர் வந்துருச்சு. And they had the pressure, but they did not compromise at all. அவங்க பேசின விதத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. And in the manner that they spoke, they overcame. ராஜ போஜனத்தை சாப்பிடுகிறதான் அந்த விஷயத்திலும் ஜெயித்தார்கள். And they overcame in the matter of eating king's meat. சிலைக்கு முன்பாக வணங்காமல் இருக்கக்கூடியதான் அந்த பிரஷர்லயும் ஜெயிச்சாங்க. And in the pressure not to bow down before the statue, also they overcame. கர்த்தர் இருதயத்தை தான் பார்க்கிறாரு, வெளியில எல்லாம் பார்க்க மாட்டாருன்னு சொல்லி வணங்கவில்லை, சமரசம் பண்ணவில்லை, சாக்கு போக்கும் சொல்லவில்லை. And the Lord is looking only the heart, not outward, and therefore they did not sell and they did not compromise. நிற்க வேண்டிய டெஸ்ட் வந்தபோது நன்றாய் பாஸ் பண்ணினார்கள். And when the test came to stand, they passed it well. அதுபோல நாமும் வளர வேண்டும். Likewise we should also grow. அப்போ சகிக்கக்கூடியதான ஒரு பலன் நமக்கு வேண்டும். Therefore we need a strength to endure. அது மாத்திரமல்ல, Not only that, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, in the Bible it is mentioned, பிசாசனுடைய அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடும்படியாக நமக்கு விசுவாசம் வேண்டும். அது ஒரு பலன். and we need a strength to quench the fiery darts of the enemy, for which we need a strength. அப்போ சோர்வடைய செய்யக்கூடியதான, நம்மை அதரியப்படுத்துகிறதான செய்திகள், ஸ்டேட்மெண்ட்ஸ் மற்றவர்கள்கிட்டேருந்து வரும். And we will receive statements that will discourage and make us faint. நம் விசுவாச மண்டலத்திலிருந்து தரிசித்து நடக்கக்கூடியதான அந்த மண்டலத்திற்குள் நம்மை தள்ளுகிறதான சில வார்த்தைகள் நம்மை சந்திக்க வரும். And a few words will come to meet us, pushing us from the realm of having sight of faith to the realm where we walk by sight. அப்போ அப்படிப்பட்ட நேரத்துல தேவன் நமக்கு பலனை தர வேண்டும். At that time the Lord should give us a strength. நான் போன முறை இங்கே வந்தபோது, இங்கே ஊழியம் செய்தபோது, And last time when I ministered here, ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க. a sister came and said like this, பிரதர், உங்களை பற்றி ஒரு ட்ரீம், ஒரு சொப்பனம் பார்த்தேன். brother, I saw a dream about you. பிசாசு வந்து என்கிட்ட சொன்னான். Devil came to me and said, இங்க இருக்கிற பிரதர் வந்து 3 வருஷம், தேஜு பிரதர் 3 வருஷம் தான் உயிரோட இருப்பார். and brother Teju will live only for 3 years. அதுக்கப்புறம் அவனை உயிரை நான் எடுத்துருவேன். After which I will take away his life. அப்ப அதை சொன்ன உடனே அது ஒரு அக்கினி அஸ்திரமா இருந்தது. And when it was spoken, it was like a fiery dart. எனக்கு கொஞ்சம் பயம் வந்தது. And I was afraid a little. ஆனால் ஜெபித்து கொண்டிருந்தேன். But I was still praying. ஆனா அந்த அப்படி சொல்லி அடுத்த வாரத்துல, And when after a week after this was spoken, கடலூர் கன்வென்ஷன் போயிருந்தேன். I went to Kadalur convention. அங்குள்ள அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்னை பார்த்து சொன்னார்,
சொன்னார். And there assistant pastor looked at me and said, அவரை பார்க்க போனேன். and I went to meet him. அவர் என்னை பார்த்து தீர்காயுசு அப்படினு சொன்னார். And he looking at us says, you have fullness of life. ஏன் பாஸ்டர் அப்படி சொன்னீங்க And அப்படினு I asked, why pastor you say like this? தெரியல, திடீர்னு எனக்கு சொல்லணும் போல அந்த ஏவுதல் இருந்து சொன்னேன். I don't know, something I felt like saying and I said this. அப்ப பாருங்களேன், அந்த ட்ரீம் சொன்னது என்னது? தீர்காயுசு இல்ல, 3 வருஷத்துல செத்து போற. ஆனா இந்த வார்த்தை தீர்காயுசு அப்படினு சொல்லுது. And in the dream it was said that there is no fullness of life, in 3 years I am going to die. But here this word said that you have fullness of life. தீர்காயுசு என்று சொன்னால் என்ன? And what does it mean meant by fullness of life? 80 வயசு வரைக்கும் இருக்கணும்னு அது இல்ல தீர்காயுசு. And it is not that I have to live by 80 years. பூமியில் நான் இருக்க வேண்டிய நாட்கள் வரைக்கும் இருப்பேன், அதுதான் தீர்காயுசு. And I will live in this world till the date I have to live, that is the fullness of life. ரொம்ப நாள் இந்த பூமியில இருக்க வேண்டும் என்று நாம் யாருக்கும் விருப்பமே இருக்க கூடாது. And none of us should like to be in this earth for many days. நாம் இந்த பூமியை சேர்ந்தவர்கள் அல்ல. We don't belong to this world. ஆகையால் நம்மை சோர்ந்து போக செய்யும்படியா பயமுறுத்தும்படியாக சில வார்த்தைகள் செய்திகள் எல்லாம் வரும்பொழுது பயப்படாமல் இருக்க அந்த அக்கினி அஸ்திரங்களை அவித்து போட நமக்கு விசுவாசம் என்னும் கேடகம் ஒரு பலனாய் தேவன் நமக்கு தர விரும்புகிறார். And when these messages that comes to make us faint and afraid, in order to quench the fiery darts, the Lord wants to give us the shield of faith to overcome. எடுக்கிற தீர்மானத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அசையாமல் இருக்கணும். And we should be steadfast in the decision that we make without moving. அதுக்கு ஒரு பலன் வேண்டும். And for which we need a strength. அதனால தான் பைபிள்ல சொல்ல gird the loins of a mind, மனதின் அறையை கட்டிக்கொள். மனதில ஒரு பெல்ட் இருக்கு, அந்த பெல்ட் டைட்டா கட்டிக்கொள். And therefore it is said that gird the loins of your mind. There is a belt in the mind, have that tightly put on. அதுக்கு ஒரு பலன் வேண்டும். And for which we need a strength. உங்க மனசு லூசான மனசா இருக்கா? And is your mind very loose? சரீரம் பலவீனமான சரீரமா இருக்கிறதா? And is your body very weak? பிசாசை எதிர்க்க முடியாமல் பயந்த சுபாவம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? And are you timid, not able to resist the devil? சின்ன காரியம் யாராவது பேசினா சகிக்க முடியாம அந்த சகிப்பு தன்மை அற்றவர்களா இருக்கிறோமா? And even if a small word is spoken, are you with a character without able to endure that? சின்ன அதைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை நம்மை சந்தித்தாலே அப்படி சோர்ந்து போய் வாடி போகிறோமா? And even a little discouragement meets us, are we fainting and becoming weary? அப்படிப்பட்ட பலவீனருக்காக தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். For such a weak persons the Lord has kept this anointing. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? You know one thing? நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன் யாருக்கு தேவன் தெரியுமா? மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர். You know our almighty God is a God of whom he is the God of all flesh. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's all close our eyes. அப்படிப்பட்டவர்கள் பலவீனமானவர்களுக்கு தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். And such a weak people, for them only our God is a God. அப்படிப்பட்டவர்கள் தான் அவருடைய வல்லமை அவர் வைத்திருக்கிறார். And he has kept his power only for them. உங்களுடைய வீக்னஸ் எந்த ஏரியாவில் இருக்கிறது என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். And you know where you are weak. அந்த வீக்னஸ்க்குள்ள இப்பொழுது கர்த்தருடைய பவர் இறங்க போகிறது. And now the power of God is going to descend inside that weakness. அந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க. And you are going to become strong in that area. எந்த விதமான பயமா இருக்கட்டும். And no matter what fear it is. அந்த பயத்தை மாற்றக்கூடியதான ஒரு சக்தியை கர்த்தர் தருவார். And the Lord will give the power to change that fear. அது எந்த விதமான அடிமைத்தனமா இருக்கட்டும். No matter what kind of bondage it is. அந்த அடிமைத்தனத்தை மாற்றக்கூடியதான ஆளுகையின் அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். And the Lord will give the authority of power in order to change that. நான் மாம்சம்தான். And we are flesh. நான் பலவீனம்தான். I am indeed weak. என்று ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. And those who accept it, let's lift up our hands. உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். And just for you the Lord has kept this anointing. கர்த்தர் பேசின இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன். And I have accepted the words spoken by God. கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். And I believe the words spoken by the Lord. இந்த வார்த்தை விசுவாசிக்கும்படியா கர்த்தர் ஆரம்பத்தில் ஒரு சிறிய அபிஷேகத்தை எனக்கு தந்து விட்டார். And the Lord has given the anointing in the beginning itself in order to believe these words. அந்த அபிஷேகத்தை கொண்டு இப்பொழுது நான் இந்த வார்த்தை விசுவாசித்தபடியால் கர்த்தர் எனக்கு பெரிய அபிஷேகத்தை தர போகிறார். Now through that, because I have believed this word, the Lord is going to give me a greater anointing. விசுவாசத்தினால் வாயை விரிவாய் திற. And through faith open your mouth wide. சிறு பிள்ளையை போல உன்னை தாழ்த்தி உன் வாயை விரிவாய் திற. And you humble yourself and open your mouth. இதுவரைக்கும் அந்நிய பாஷை பேசாதவர்கள் பேசப் போகிறீர்கள். And till now who have not spoken in tongue, you are going to speak in tongue. பல நாட்கள் கட்டப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். And those who
what bondage the Lord is, we are going to be released. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், I am the Lord of all flesh. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour my spirit upon all flesh. நிமராத்தாய்கா சுபானா தி சம் Simani ki sakulay retuba Simarattaika Hallelujah.